மிச்சமான சாதத்தை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க. ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு கப்பு சாதம் எடுத்திருக்கேங்க. 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். எவ்வளவு சாதம் மீறுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதத்தையும் வச்சு செய்யலாம், இல்லை வீட்டில் மீதமான சாதத்தை வச்சு நம்ம செய்யலாம். மீதமான சாதத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அது ஒரு ரெசிபியாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சாதத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஒரு முட்டையை உடைச்சி அதில் சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தேங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். சாதம் சுத்தமாக தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். எந்த கப்பில் நம்ம சாதம் எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு ரவை, வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சாதம் எடுத்த அதே கப்பில் 1/4 கப்பு பச்சரிசி மாவு, இதுவும் வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதத்தில் உப்பு சேர்த்து நான் வடிக்கலை, அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி சேர்க்கலாம், இல்லைனா இந்த ஈரப்பதமே நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல கெட்டியான மாவு பதத்தில் நமக்கு வேணும். நாம் சேர்த்த ரவை அரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோங்க. பாருங்கள், நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் இந்த ரவை கொஞ்சம் ஊறின பிறகு பார்த்திங்கன்னா இன்னமும் திக்காகும். அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். ஊற வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ மாவு பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை தொடும்பொழுது நம்ம எண்ணெய் இல்லைனா கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி, கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு கையில் தொட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை நம்ம கையில் எடுக்கணும். அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு அப்படியே உருட்டிக்கலாம். உருட்டினதை பார்த்தீங்கன்னா நான் வாழை இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். வாழை இலை இல்லைனா பட்டர் பேப்பர் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதில் வச்சுட்டு கையில் நல்லா தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கையிலே நம்ம இந்த மாதிரி தட்டி விடலாம் மெலிசா. இல்லை இந்த மாதிரி செய்ய கஷ்டமாக இருக்குன்னா இந்த இலையை அப்படியே மடிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய தட்டு வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தாலே போதும். பாருங்கள் நல்லா வருது. இன்னும் கொஞ்சம் மெலிசா வேணுன்னா கொஞ்சம் மெலிசா, ரொம்ப மெலிசா ஆக்கக்கூடாது. கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இல்லை கையிலேயே கூட அப்படியே உள்ளங்கையிலே வச்சு கூட நம்ம தட்டிட்டு குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். பட்டர் பேப்பரும் இல்லை வாழை இலையும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உள்ளங்கையிலே வச்சுட்டு இப்படியே நம்ம தட்டி லெவல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டி சைஸில் வரும். இது மாதிரி பண்ணிவிட்டோம் நம்ம எண்ணெயில் போடலாம். பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த பீஸை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா எழும்பி வர ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம திருப்பி விடலாம். இப்போ 2 பக்கமும் நான் திருப்பி விட்டுட்டேங்க. நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கூட நல்லா எழும்பி வரும். உங்களுக்கு கலர் நிறம் மாறாமல் இருக்கணும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும். நான் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கிறதுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி தான் வருது. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்க போகிறோம். உங்களுக்கு பொரித்து சாப்பிட்றது பிடிக்கல அப்படின்னா அடை மாதிரி தட்டி கூட சாப்பிட்லாம். இல்லைனா பணியார சட்டியில் போட்டுட்டு பணியாரமாக சேர்த்து கூட சாப்பிட்லாம். முட்டை சேர்க்குறது பிடிக்கலனா முட்டை சேர்க்காமலும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மிச்சமான சாதத்தை வச்சு அருமையான பூரி நாம் தயார் பண்ணிட்டோம். கூட பார்த்திங்கன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம், ரவை சேர்த்துருக்கோம், அரிசி மாவு சேர்த்துருக்கோம். பூரி ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக தான் செய்ய முடியும். ஏன்னா நம்ம திரட்டிலாம் செய்யலை. நம்ம இலையில வச்சுட்டு அப்படியே தட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி செஞ்சு காமிச்சேனோ அதே மெத்தடில் தான் நான் செய்கிறேன். உள்ளங்கையில் வச்சு தட்டி போட்டால் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி போடும்போது கொஞ்சம் மீடியம் சைஸில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஒவ்வொரு பூரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பூரி நல்லாவே எழும்பி வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம பொரிக்கும் பொழுது நிறம் மாறாமல் நல்லா கொஞ்சம் வெள்ளையாக வரும். இல்லை உங்களுக்கு கோல்டிஷ் கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிக்கலாம். ஆனால் நல்லாவே எழும்பி வந்திருக்கு. நான் உங்களுக்கு பிச்சையே காட்டுறேன் பாருங்கள். பூரி நல்லா சாஃப்டாக தாங்க இருக்குது. பாருங்கள், எழும்புனா தான் இந்த லேயர் பிரியும். லேயர் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? நான் இதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா மட்டனும் முருங்கைக்காயும் சேர்த்து குருமா வச்சுருக்கேன். அதுதான் நான் சாப்பிட போகிறேன். இதுதான் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, வீட்டில் இருக்கக்கூடிய எந்த சைடிஷ் வேணுனாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம்.
நம்ம மாவில் பார்த்தீங்கன்னா வெறும் உப்பு மட்டும்தாங்க சேர்த்துருந்தோம். ஏன்னா சாதத்தில் உப்பு போட்டு நான் வடிக்க மாட்டேன், அதனால் உப்பு சேர்த்துருந்தேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. மற்ற எந்த பொருளும் நம்ம சேர்க்கலைங்க. நார்மல் பூரி செய்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தோம். முட்டை சேர்த்துருக்கோம். முட்டை பிடிக்கிறவங்க முட்டை சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்க முட்டை சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எண்ணெயில் பொரிச்சது எப்படி நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. மிச்சமான சாதத்தை வச்சு எண்ணெயை வீணாக்கி செய்யணுமா இப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. அப்படி தான் செய்யணுன்றது கட்டாயம் கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூரி பொரிச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் நான் பூரி செஞ்சுருக்கேன். இதே நீங்கள் அடை தோசையாக செய்யலாம், இல்லைனா வெறுமனே ஊற்றி அப்படியே மாவு மாதிரி இழுத்து கரண்டியில் நார்மல் தோசையாகவும் செய்யலாம், இல்லைனா பணியார சட்டியில் போட்டு பணியார மாவும் செய்யலாம். இந்த மாதிரி பலவிதமாக செய்யலாம். மிச்சமான சாதத்தை வீணாக்காமல் அது ஒரு ரெசிபியாக செஞ்சு கொடுக்கும் பொழுது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மீதமான சாதத்தில் செஞ்சதுன்னு சொன்னால் தான் தெரியும், மற்றபடி கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.